புறஜாதிகளிலே நம்மை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னாக முதல் நபராய் ஒருவனை தெரிந்து கொண்டார். உங்க எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் அவன் பெயர் கொர்நேலியு. அந்த கொர்நேலியுவை தேடி போவதற்கு கர்த்தர் பேதுருவுக்கு தரிசனம் கொடுத்து நீ அந்த கொர்நேலியுவை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு முக்கியமான ஒரு காரணத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், பட்டாளம் எண்ணப்பட்ட அவர் ஒரு பட்டாளத்திலே வேலை செய்தார். எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன், கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தார். அவன் தேவபக்தி உள்ளவன். அவன் தேவபக்தி உள்ளவன். தேவன் மேலே அவனுக்கு பக்தி இருந்தது. தேவபக்தி என்பது பரிசுத்தத்தின் விளைவாகத்தான், பரிசுத்தத்தை தான் காண்பித்துக் கொண்டே இருக்கும். தேவபக்தி என்பது சபையிலே ஒரு நடுக்கத்தோடு இருக்கிறது போல நடித்து மாய்மாலம் பண்ணி கொண்டு இருப்பதல்ல. அவருடைய வார்த்தையை எவ்வளவு நான் கீழ்ப்படிய முடியுமோ, அதுக்காக நான் எவ்வளவு சிலுவை சுமக்க முடியுமோ, அவர்தான் தேவபக்தி உள்ளவர். அதுவும் அவருக்கு இருக்கிறது. தன் வீட்டார் வீட்டாரோட அவர் கடவுளுக்கு பயந்தவர். அவர் மட்டும் இல்ல, அவருடைய குடும்பமே ஆண்டவருக்கு பயந்த குடும்பம். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. பாத்தீங்களா, ஆண்டவர் தேடி போனதுக்கான காரணம் என்ன? ஒரு பெரிய அப்போஸ்தலராக அறியப்பட்டு ஒரு பிரசங்கத்திலே 5000 3000 8000 பேர் ரட்சிக்கப்பட்ட ஒரு பெரிய அப்போஸ்தலர், பிரதான அப்போஸ்தலனை அந்த வீட்டுக்கு நீ போக வேண்டும் என்று கர்த்தர் அனுப்பினதுக்கு காரணம் என்ன? அவருடைய குவாலிட்டியில தான தர்மங்கள் இருக்கு. இந்த தான தர்மம், உங்க வீட்டுல 4 பேர் இருப்பீங்க, ஜெபத்துல 2 பேர் தான் வருவாங்க, இன்னும் 2 பேர் வரமாட்டாங்க. ஆனா கொர்நேலியு வீட்டுல அவர் வீட்டார் அனைவரோடும் பயப்பட்டவர் மட்டும் இல்ல, அவர் வீட்டுல தான் முதல்ல புறஜாதிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பெந்தேகோஸ்தே நாள்ல 120 பேருக்கு ஊற்றப்பட்ட மாதிரி சில வீடுகளில் ஒரு ஆள் பரிசுத்தாவி பெற்றிருப்பாரு, ஒரு ஆளுக்கு ஆண்டவரை பிடிக்காது, ஒரு ஆளுக்கு தேவ காரியம் பிடிக்காது. ஆனா இங்க ஒரு பட்டாளத்துல வேலை பார்க்கிற இந்த மனுஷனுடைய வீட்டுல 44ஆம் வசனத்துல பாருங்க, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வீட்டு கூட்டத்துல தான் முதல்ல புறஜாதிகளை தேவன் ரட்சிக்கிறார். ஒரு வீட்டு கூட்டம் தான், ஒரு வீட்டுல நடந்த கூட்டம். சபை இல்ல, கட்டடங்கள் இல்ல, இது போல வாய்ப்புகள் இல்ல, வசதிகள் இல்ல. ஆனா அந்த மனுஷன்ட்ட ஒரு குணம் இருக்கு, கர்த்தருக்கு பயப்படுறா, தேவ பக்தியா இருக்கிறா, வீட்டார் அனைவரோடும் தேவ பக்தியா இருந்து தான தர்மங்களை செய்யறான். இன்றைக்கு சபை ஏன் இது குறைந்து போனது? தேவன் எதை விரும்புறாரோ அதை செய்ய விடக்கூடாதுன்னு ஒருத்தர் செயல்படுறான்ல. தேவன் எதை விரும்புறாரோ அதை மறைச்சிடறான்ல. தேவன் எதை விரும்புறாரோ அதை நம்மளை விட்டு பிடுங்கிடுறான்ல.